ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சார்பு ஆய்வாளருக்கான தேர்வுக்கான தேதி வந்து கொடுத்துட்டாங்க. அதை முன்னிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 60 டேஸ்க்கான ஒரு பிளான் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னைக்கு எக்ஸாமு, நம்ம டெஸ்ட் ஷெடியூல் வந்து எப்படிலாம் கொண்டு போக போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் ஐஎஸ் அகாடமிலேருந்து எஸ்ஏ வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நானும் வந்து ஆர்வம் ஐஎஸ் அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து 2023 வந்து எஸ்ஏயாக செலக்ட் ஆயிருக்கேன். ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, சில பேர் வந்து டேட் வந்து ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குரூப் 2 போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நடுவில் கேப் இருந்திருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க கூட வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். 135+ வந்து வாங்கிடலாம். அப்படி வந்து இந்த ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட மாடல் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. ஏன் எலிஜிபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டாக நம்ம சொல்கிறோன்னா, இந்த பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணி 40 கொஷின்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம மெயின் எக்ஸாம் வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த 100 கொஷினில் 40% ஆஃப் த மார்க், அதாவது 40% எடுத்தால் தான் வந்து மெயின் பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 40% எடுக்காதவங்க மெயின் பேப்பரில் வந்து 140 அவுட் ஆஃப் 140 போட்டால் கூட என்ன பண்ண முடியாது, வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்காக இந்த மாடலை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த 140ல் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 + 60. ஸோ அந்த 80 வந்து நம்மளோட சப்ஜெக்டாக இருக்கும். எப்படின்னா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இது மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற அந்த 60யை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. எப்படின்னா 40 வந்து சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், 10 வந்து தமிழ், 10 வந்து இங்கிலீஷ். ஸோ என்னென்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சைக்காலஜி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இந்த 140ல் 135+, அதாவது 135+ எடுத்தால் மட்டும்தான் இந்த 2025க்கான எஸ்ஐ வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் வந்து 2 இயர்ஸாக வந்து கேஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து அந்த 2 இயர்ஸ்க்கான கேண்டிடேட்ஸ் எல்லாமே இங்கே வருவாங்க. அப்போ உங்களோட காம்படிஷன் எப்படி ஆகுனா, லாஸ்ட் டைம் வந்து பாய்ஸ்க்கு வந்து 61.5 இருந்துச்சு கட் ஆஃப் ஜென்ரலுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அது வந்து 64 கிட்ட வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க கூட வந்து காம்படேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐ எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஆல்ரெடி எஸ்ஐ படிக்கிற நீங்களும் ஆல்ரெடி அட்வான்ஸாக படிச்சிருக்க அவங்களும் சேர்த்து காம்படேட் பண்ணோன்னா நீங்கள் அவங்க கூட வந்து கண்டிப்பாக போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 135+ன்றது வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ அந்த 135 எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 140 சொன்னோம் இல்லையா, 2 hours 30 minutesக்குள்ளே வந்து நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது இந்த 140 கொஷின்ஸில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, 80 + 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து 10 கொஷின், தமிழ் வந்து 10 கொஷின், இதுக்கு மார்க் வந்து 30, ஜென்ரல் நாலேஜ்க்கு வந்து மார்க் வந்து 40. ஸோ டோட்டல் 70 மார்க்ஸ். 140 கொஷின், ஈச் கொஷின் கேரிஸ் 0.5 மார்க். ஸோ வந்து 70 மார்க்ஸ் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் டேட் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஜான்வரி கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வரைக்கும் டிசம்பருக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 21. டிசம்பர் 21. ஸோ நம்ம வந்து 21 வரைக்கும் கொண்டு போகிறதில்ல, ஒரு 3 days வந்து பிஃபோராக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து முடிச்சிருவோம். ஓகேங்களா. 18 முடிச்சுட்டு நீங்கள் சென்டர் பார்க்குறது அது மாதிரி வேலைலாம் இருக்கும் இல்லையா, அதனால் 18 வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகிறோம். ஸோ பிளான் பார்த்தீங்கன்னா 60 days பிளான். ஸோ நடுவில் தீபாவளி வருது அது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க இந்த 60 days நம்ம வேலிடாக யூஸ் பண்ணோம்னா இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் 135 வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. நம்ம கொஷின் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் ஆன்சர் அப்படி இல்லாமல் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும்.
தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குன்னா தொல்காப்பியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனால் மீதி இருக்கிற 3 ஆசிரியர்களுக்கு என்ன நூல் எழுதுனாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்போ ஒரு கொஷினில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 4 கொஷின் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ படிக்காதவங்க கூட இந்த கொஷினை, அதாவது நம்ம டெஸ்ட் பிளானில் போட்டிருக்க அத்தனை கொஷினையும் ரிப்பீட்டாக படித்து இது பண்ண